கேள்வி கேட்டால் நீங்கள் விடை சொல்கிறீர்களா என்றார். கேட்க சொல்லுங்கள் என்றேன். முதல் கேள்வியை ஒரு மாணவி, எம்ஏ படிக்கிற அந்த மாணவி கேட்டார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஒப்பிட முடியுமா என்று கேட்டார். சட்டென்று அப்படி கேட்கிற போது என்ன சொல்லுவது, விரிவாக சொல்லுவதா என்று சிந்தித்துவிட்டு மிக சுருக்கமாக ஒரு விடையை சொன்னேன். பெரியார் வல்லினம், அண்ணா மெல்லினம், நம் கலைஞர் இடையினம் என்று சொன்னார். இந்த விடை என்ன ஆயிற்று என்றால் இன்னொரு கேள்விக்கு விதையாக ஆயிற்று. உடனே அடுத்து ஒரு தம்பி எழுந்து கேட்டார், அதே மாதிரி கலைஞர், இன்றைய முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சர் 3 பேரை பற்றியும் சேர்த்து ஒப்பிட்டு சொல்லுங்கள் என்றார். நான் சொன்னேன், இப்படி சிக்கலாக தொடர்ந்து கேள்வி வரும் என்றால் நான் விடை சொல்லுகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன். கலைஞர் என்றால் துணிவு, இன்றைய முதல்வர் என்றால் கனிவு, நம்முடைய தம்பி உதயநிதி அவர்களோ இரண்டும் கலந்த தெளிவு என்று சொன்னார். உண்மையாக நான் உதயநிதி அவர்களை அப்படித்தான் பார்க்கிறேன். என்னினும் வயதில் மிக குறைந்தவராக இருக்கிறார். ஆனால் என்னினும் மிகச் சரியாக கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகிற ஆற்றலுடைய தலைவராக வளர்ந்திருக்கிறார் என்பது வெறும் பாராட்டு இல்லை, உண்மைதான். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நான் அதனை பார்க்கிறேன். அவருடைய பிறந்த நாள் அன்று நான் ஊரிலே இல்லை, என்னுடைய வாழ்த்துக்கள் அங்கே இருந்தன. இப்போது நம்முடைய அமைச்சர் சொன்னது போல நான் நாளைக்கு வைக்கத்துக்கு செல்ல இயலவில்லை. அமைச்சர் அண்ணன் வேறு அவர்கள் நேற்றைக்கு தொலைபேசி, வைக்கத்துக்கு எப்போ வரீங்க, எப்படி வர்றீங்கன்னு கேட்டார். இல்லைண்ணே, நான் அங்கேதான் இருப்பேன் அப்படின்னு. வந்துடுவீங்களாங்க? இல்லை, நான் வரவில்லை, ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அங்கே வருகிறார் என்றால் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று தானே பொருள் என்று சொன்னேன். இதெல்லாம் ஏமாத்துற வேலை, நீங்க வர்றீங்களா வரலையான்னு கேட்டார். எனக்கு வர முடியவில்லை என்று சொன்னேன். ஆனாலும் வைக்கத்திற்கு நம்முடைய தளபதி அவர்கள் நாளைக்கு அந்த நினைவிடத்தை திறந்து வைப்பது தமிழர்களின் தன்மானத்தை தலைநிமிர வைக்க செய்கிற ஒரு நிகழ்ச்சி. அதனால் தான் பலரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர் கலைஞர் வழியிலே நடந்திருந்தால் கூட குற்றமில்லை, ஆனால் இவர் பெரியார் வழியிலே அல்லவா நடக்கிறார் என்று நம்முடைய முதல்வரை பார்த்து சொல்லுகிறார்கள். நான் வெளியூரிலே இருந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு ஒரே ஒரு செய்தியை அனுப்பினேன். நான் வெளியூரில் இருக்கிறேன், நேரில் வந்து வாழ்த்த இயலவில்லை, அதனால் என்ன, என்றைக்கும் எப்போதும் எங்கும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறவர்களில் நான் ஒருவன் என்று எழுதினேன். அது உண்மையும் கூட. அவர் மீது எனக்கான ஒரு பற்றுதல் எப்படி வருகிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், வேறு எந்த கட்சியிலும் செய்யாத அளவிற்கு அடுத்த தலைமுறையினரை உருவாக்கி கொண்டிருக்கிறவராக அமைச்சர் உதயநிதி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்களுக்கு நம்முடைய கருத்துகளின் அடிப்படையிலே பேச்சு போட்டியை நடத்திய போது உண்மையாக நானெல்லாம் கூட நம்பவில்லை. ஒரு 1000-2000 பேர் கலந்து கொள்வார்கள் என்றுதான் நினைத்தேன். 17,000 மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிலே பங்கேற்றார்கள். அது பெரிதில்லை. 17,000 பேரில் 1000 பேரை தேர்ந்தெடுத்து, நேரடியாக 1, 2, 3 என்றல்ல, 1000 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 1000 பேருக்கு அடுத்த கட்டத்திலேயே போட்டி நடத்தி விடாமல் அந்த 1000 பேரை 20 பேருக்கு ஒருவர் என்று எங்களிடத்தில் பிரித்து கொடுத்து அந்த 20 பேருக்கு நீங்கள் மறுபடியும் பயிற்சி கொடுங்கள் என்று சொல்லி அதற்கு பின்னால் அந்த 1000 பேருக்கு போட்டி நடத்தி 182 பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து இளம் தலைமுறை பேச்சாளர்களாக அடுத்த தலைமுறையிலையும் இருவண்ண கொடியின் கீழ் நின்று உரையாற்ற ஒரு மாவீரர்களாக இன்றைக்கு அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதிலும் கூட நான் எப்படி எண்ணி பார்க்கிறேன் என்றால், 67 தேர்தலிலே அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி தர வேண்டும் என்று பொறுப்பை தலைவர் கலைஞரிடத்திலே அன்றைக்கு கொடுத்தார். 10 லட்சத்தை தர வேண்டும் என்று அண்ணா சொன்னார். ஆனால் கலைஞர் 11 லட்சத்தை கொடுத்தார். ஆகையினாலே தான் விருகம்பாக்கத்திலே நடைபெற்ற அந்த மாநாட்டிலே அண்ணா அவர்கள் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிற போது சைதாப்பேட்டை என்று சொல்லி நிறுத்திவிட்டு ஒரு நிமிடத்திற்கு பிறகு சொன்னார், சைதாப்பேட்டையில் போட்டியிடுபவர் 11 லட்சம் என்று சொன்னார். கருணாநிதி என்று பெயரை கூட சொல்லாமல் 11 லட்சம் என்று சொன்னார். இதை நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், தாத்தாவை போலவே ஒரு பேரன் வந்திருக்கிறான் என்பதற்காக சொல்லுகிறேன். அண்ணா 10 லட்சம் கேட்டால் 11 லட்சம் கலைஞர் கொடுத்தார்.
இன்றைய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 100 இளைஞர்களை கொண்டு வா என்று சொன்னால் 182 இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே இன்னொரு கலைஞராக நமக்கு கிடைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனக்கு காலையிலே தொலைபேசினார்கள். அமைச்சருக்குமே எனக்கு தெரியுமா என்று தெரியாது. இந்த 182 பேரையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கே கூட்டம் நடந்தாலும் அந்த 182 பேரிலே இருந்து 2 இளம் தலைமுறை பேச்சாளர்கள் என்று அவர்களும் பங்கேற்கிறார்கள். வெறுமனே தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்து அனுப்பிவிடுவது அல்ல, அவர்களை மேடையில பேச வைப்பது. ஏனென்றால் ஒரு அறையில் ஒரு போட்டியில் பேசுவது என்பது வேறு, மக்களை பார்த்து பேசுவது என்பது வேறு. சில பேர் 1000 பேசுவார்கள், ஆனால் மேடையில ஏற்றினால் இந்த ஒலிவாங்கியை பார்த்தால் பேச்சு வராது. நேரடியாக நீங்கள் எப்போதும் ஒரு பயிற்சி என்பதை நேரடியாக எடுத்துக்கொண்டால் தான் வரும். மறைந்த அறிஞர் ஜி.டி. நாயுடு தான் சொல்லுவார், எப்போதும் பயிற்சி இல்லாத படிப்பு பயன்படாது. நீந்துவது எப்படி, தண்ணீரில் நீந்துவது எப்படி என்று நீங்கள் ஒருவனை ஒரு 6 மாதம் உட்கார வைத்து வகுப்பிடுங்கள். நான் 6 நாள் அவனை நீச்சல் குளத்துக்கு கூட்டி போய் நீச்சல் அடிக்க சொல்லுகிறேன். பிறகு 2 பேரையும் தண்ணீரில் தூக்கி போட்டால் ஒருவன் தான் மேலே வருவான் என்றார். எவன் 6 நாள் நீச்சல் குளத்தில் உண்மையாக நீந்தினானோ அவன் தான் மேலே வருவானே தவிர 6 மாதம் நீங்கள் வகுப்படுத்தீர்கள் பாருங்கள், தண்ணீரில் விழுந்தவுடன் மூச்சை அடக்கிக் கொள்ள வேண்டும், அதெல்லாம் பயன்படாது. தண்ணீர் புதிது, தண்ணீரில் தூக்கி போட்டவுடன் பயிற்சியும் பழக்கமும் இல்லாதவன் அவிழ்ந்து போய் விடுவான். அப்படித்தான் அறையில் எங்கள் முன்னால் நின்று பேசி பரிசு பெற்றாலும் மக்கள் முன்னால் நின்று மக்களுக்காக எவன் பேசுகிறானோ அவன்தான் கட்சிக்காரன் என்று இன்றைக்கு எல்லா மேடைகளிலும் பேச வைத்திருப்பதை தாண்டி, நேற்றைக்கு திமுகவினுடைய தகவல் தொடர்புகளை இருந்து அந்த மையத்திலே இருந்து என்னை அழைத்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். நம்முடைய துணை முதலமைச்சர் இளைஞரணியினுடைய செயலாளர் ஒரு செயலை விரும்புகிறார். இந்த 182 பேரும் பேச்சாளர்களாக மட்டும் இல்லை, அவர்களுக்கு நம்முடைய கழகத்தினுடைய கருத்துகள் கொள்கைகள் போய் சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற திராவிட பள்ளியில் நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட பள்ளி என்றே ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு 500 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த திராவிட பள்ளியில் இந்த 182 பேரையும் சேர்த்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், கரும்பு தின்பதற்கு எதற்காக கூலி வேண்டும்? ஒன்று புரிகிறது, நம்முடைய உதயநிதி அவர்கள் பேச்சாளரை மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு கொள்கையாளரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த கட்சிக்கான, இந்த இயக்கத்துக்கான ஒரு கொள்கையாளரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் வாரிசாக வந்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்வது? நம் இயக்கமே, நம் திமுக கழகமே தலைமுறை தலைமுறையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. மேடையில் இருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று அறிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய தாத்தாவும் என்னுடைய அப்பாவும் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள். 1996 ஆண்டு என் அப்பாவுக்கு அப்போது வயது 88. அவரால் அதிகம் நடமாட முடியவில்லை. ஆனாலும் வெற்றி பெற்றிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்துவிட வேண்டும் என்று விரும்பினார். நான் தான் அழைத்து கொண்டு போனேன். அன்றைக்கு கலைஞருக்கு என்னை தெரியாது. அழைத்து கொண்டு போகிற போது கீழே கோபாலபுரத்தில் பெரிய கூட்டம், காத்திருந்தோம். மேலே இருந்து இறங்கி வந்தது ஐயா அன்பில் அவர்கள். அந்த கூட்டத்திற்கு இடையில என் அப்பாவை பார்த்து விட்டார். ஒரு சத்தம் போட்டார், எல்லாம் விலகு, என்ன அண்ணன் அங்கே நிறுத்துகிறார், வாங்க என்று கையை பிடித்து அப்பாவை கோபாலபுரத்தில் மாடியில அழைத்து போய் கலைஞரிடத்தில் அறிமுகப்படுத்தியது அமைச்சரின் தாத்தா தான் என்றால், நண்பர்களே, அன்றைக்கு அவருடைய தாத்தா என் அப்பாவை கையை பிடித்து மேலே அழைத்து கொண்டு போனார். இன்றைக்கு அவர் என்னை கையை பிடித்து அழைத்து இந்த மேடைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். இது தலைமுறையாக தொடர்கிற அன்பும் நட்பும் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு செய்தியும் தான். எனவே நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் உண்மையாகவே இங்கே வருகிற போது ஒரு அச்சத்தோடு வந்தேன். மழை வருமோ வராதோ என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை மழை துளி விழுந்தால் நான் சில மணித்துளிகள் மட்டும்தான் அதற்கு பிறகு பேச முடியும். ஆகையினாலே கிடைக்கிற வாய்ப்பில் சிலவற்றை உங்களோடு பேசிவிடலாம். நம்முடைய அமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் பேசுகிற போது சொன்னார்கள், இன்றைக்கு எப்படி திமுக கழகம் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், என்னினும் மூத்த பேச்சாளர்கள், என் வயது ஒத்தவர்கள், எனக்கு அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையாக அமர்ந்திருக்கிற காட்டூர் இனிய அமுதன் அவர்கள் அவர் பேசுகிற போது நான் வந்துவிட்டேன். கேட்டுக்கொண்டேதான் வந்தேன். யாரோ நம்மை பற்றி பேசுகிறார்களே என்று நினைத்து கொண்டு வந்தேன்.
எங்களின் பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள் மறுபடியும் இந்த மேடைக்கும் இந்த அரசியலுக்கும் வந்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த இருவண்ண கொடிதான் எழுந்து பறக்கும் என்பதை வரலாறு சொல். யாரோ ஒரு நடிகரை அழைத்து வந்து அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட சொல்கிறார்கள் பாருங்கள். எனக்கு இருக்கிற வருத்தம், அவரை அழைத்து வந்து ஒரு திரைப்படம் பற்றி பேச சொல்லுங்கள். அந்த திறமை அவருக்கு உண்டு, அவர் ஒரு நல்ல நடிகர், நான் மறுக்கவில்லை. ஆனால் அம்பேத்கருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? நான் யாருக்காக உண்மையிலேயே வருத்தப்பட்டேன் என்றால், மேடையிலே அமர்ந்திருந்த நீதியரசர் சந்துருவுக்காக வருத்தப்பட்டேன். உண்மையாக அம்பேத்கரை படித்தவர், ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, நான் அவரை நன்றாக அறிவேன். பாவம், அவருக்கு வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்திருந்தார். விஜய் அம்பேத்கரை பற்றி பேசி சந்துரு சார் கேட்கிற நிலைமை இந்த நாட்டிலே வந்திருக்கிறது என்று நான் கவலைப்பட்டேன். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அடுத்த இடத்துக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை இந்த கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணர்ந்திருக்கிறது. அதற்கு ஏற்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாய்மார்களே, 1000 ரூபாய் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை சில பேர் கேலியாக சொல்லலாம். நான் தேர்தல் பரப்புரையிலே இருந்தபோது நேரடியாக நான் அறிந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு அம்மாவிடத்தில் கேட்டேன், அது தேர்தல் கூட்டத்திலே அல்ல, மாலையிலே தான் கூட்டம். நான் அந்த ஊரையும் சொல்லுகிறேன். கோட்டையூர் என்கிற ஊரிலே நான் ஒரு அம்மாவை பார்த்த போது, அந்த கடையிலே இறங்கி நாங்கள் தேநீர் குடிப்பதற்காக இருந்தோம். அந்த அம்மா பக்கத்தில் இருந்தார். அம்மா, உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வருகிறதா என்றேன். அவர் சொன்னார், அந்த நடு ராத்திரியிலேயே ஏதோ என் போன்ல மணி அடிக்குதுப்பா, நடுராத்திரி என்ன மணி அடிக்குதே என்னன்னு என் பேரட்ட கேட்டா, பாட்டி அந்த 1000 ரூபாய் வந்துருச்சுன்றான். கேட்டு கொடுக்கவில்லை, கேட்காமல் கூப்பிட்டு கொடுக்கிறார்கள். எதுக்கு பயன்படுதுமான்னு கேட்டேன். அந்த 1000 ரூபாய் போதுமா, பயன்படுகிறதான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்ன அந்த பதில், அந்த நிமிடம் எனக்கு உள் ஏற்படுத்திய நெகிழ்ச்சி உண்மை. நான் மேடைக்காக சொல்லவில்லை. அந்த அம்மா சொன்னார், அவருக்கு என்னை யாரென்றும் தெரியாது, நல்லா பயன்படுதியா, அதுதான் என் பேர பிள்ளைங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் அதுல தான் நான் வாங்கி கொடுக்கிறேன் என்றார். பேர பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம்முடைய தமிழக முதல்வர் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தொகை, நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவ வேண்டும் என்று கருதி இருக்கிற அந்த தொகை, எண்ணி பாருங்கள். சில பேர் வேண்டுமென்றே திரித்து சொல்லுகிறார்கள், ஒரு தங்கம் 1 சவரன் கொடுத்தார்கள், அதை நிறுத்தி விட்டார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். உண்மைதான், தங்கத்தை கொடுக்கவில்லை, கல்வியை கொடுக்கிறோம். என்ன காரணம் என்றால், தங்கத்தை கொடுத்தால் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், கல்வியை கொடுத்தால் அது உங்களை பாதுகாக்கும். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். தங்கத்தை விட கல்வியை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காலை நேரத்தில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிற அவருக்கு அந்த பெருமை உண்டு. பள்ளிக்கூடங்களிலே காலை உணவு பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது என்றால் அதிலே ஒரு அன்பும் சேர்த்து வழங்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இப்போது ஒரு பெரிய செய்தி, நான் 24 தேர்தலுக்கு போகிற போதுதான் முதன்முறையாக பார்த்தேன். எம்ஜிஆர் இருக்கிற காலங்களில் இருந்தெல்லாம் எப்படி இருந்தது. நான் ஜெயலலிதா அவர்களின் காலத்திலும் தேர்தல் பரப்புரைக்கு நிறைய போயிருக்கிறேன். அப்போதெல்லாம் பெண்களின் வாக்கு பெரும்பாலும் நமக்கு வந்ததில்லை, அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு 100க்கு 70% மேலாக பெண்கள் உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கிறார்கள் என்கிற அந்த நிலை இருக்கிறது பாருங்கள். இனி உதயசூரியனை எவனாலும் மாற்ற முடியாது என்பதற்கான அடையாளம். எந்த அளவுக்கு நம்முடைய வலிமை கூடி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால், கடந்த ஜூலை மாதம் விக்கிரவாண்டியிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் என்ன சூழ்ச்சியெல்லாம் செய்தார்கள் என்றால், மிக முக்கியமான எதிர்கட்சியான அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஏன் போட்டியிடவில்லை? அந்த வாக்குகளும் சேர்ந்து எதிர்கட்சிக்கு போய்விடுமானால் திமுகவை வென்றுவிடலாம் என்றவர்கள் கருதினார்கள். விக்கிரவாண்டியில அதிமுக போட்டியிடவில்லை. பாஜக தன்னுடைய கூட்டணி வேட்பாளராக பாமகவை சார்ந்தவரை நிறுத்தியது. ஏனென்றால் அந்த பகுதியிலே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கூடுதல். எனவே பாமக என்றால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்கிற எண்ணத்திலே நிறுத்தினார்கள். என்ன நடந்தது என்பதை மட்டும் நான் ஒப்பிட்டு காட்டுகிறேன். முதலில் 21 நடைபெற்ற தேர்தலில் நம் சார்பில் மாவட்ட செயலாளராக இருந்த அன்பிற்குரிய புகழேந்தி அவர்கள் போட்டியிட்டார்கள். அவர் வாங்கிய வாக்கு 83,000. எதிர்த்து நின்ற அதிமுக வாங்கிய வாக்கு 93,000. நம்முடைய புகழேந்தி வாங்கிய வாக்குகள் 93,000. எதிர்த்து நின்ற அதிமுக 84,000. வெறும் 10,000 வாக்குகள் கூட வித்தியாசம் இல்லை. ஆனால் அதே தொகுதியில் 24 இடைத்தேர்தல் நடக்கிற போது
சட்டென்று என்ன சொல்லுவார்கள் என்றால், இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். அப்படியெல்லாம் இல்லை. அதே ஜூலை மாதத்தில் உத்தரகாண்டிலே 2 தொகுதியிலே இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தோற்று போனது, எதிர்கட்சியான காங்கிரஸ் வென்றது. எனவே விக்கிரவாண்டியிலே மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கிற போது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், 93,000 நாம் வாங்கினோம், அதிமுக 84,000 வாக்குகளை வாங்கிற்று. அதிமுகவும் நிற்கவில்லை, பாமக நிற்கிறது. அந்த தொகுதியில அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம், நெருக்கடியாக இருக்குமோ என்று நினைத்தோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், நம்முடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,23,000 வாக்குகள் வாங்கினார். எதிர்த்து நின்ற பாமக, அந்த வேட்பாளர் பெயரும் தற்செயலாக அன்புமணி தான். தற்செயலாக அன்புமணி, அன்புமணியே நின்றால் அதுதான் நிலைமை. 1,23,000 வாக்குகளை நாம் பெற்றோம். அவர்கள் வெறும் 56,000 வாக்குகள் தான் பெற்றார்கள், பாதிக்கும் குறைவாக. எனவே எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருவரை நிறுத்தி பார்த்தும் கூட எந்த வெற்றியும் பெற முடியவில்லை என்றால், இன்றைக்கு மேலும் மேலும் மக்களின் சிக்கல்களை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு கட்சியாக நம்முடைய அமைப்பு இருக்கிறது. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திலே அப்படி ஒரு உரிமையை, தோண்டுகிற உரிமையை வேதாந்தாவினுடைய துணை நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு கொடுக்க கூடாது என்று யார் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள்? மிக மிக அரிதாக சட்டமன்ற நாடாளுமன்ற வழிமுறைகளை அறிந்தவர்கள் அறிவார்கள். தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி உறுப்பினரை கூட கொடுக்கலாம். நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அப்படி தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்தாரே, அந்த திருநங்கைகளுக்காக கொண்டு வந்தாரே, அதுபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிநபர் தீர்மானத்தை கொடுக்கலாம். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்பது ஒரு செய்தி. எதற்காக கொண்டு வந்தார்? அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திலே பாறைகளிலே அந்த டங்ஸ்டன் என்கிற ஒரு உலோக பொருள் படிந்து கிடக்கிறது. நமக்கெல்லாம் இந்த டங்ஸ்டன் என்கிற வார்த்தை எப்போது தெரியும் என்று சொன்னால், முன்பு சொல்வார்கள், இப்போது வழக்கிலே இல்லை, இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, குண்டு பல்பில் இருக்கிற அந்த இழைக்கு டங்ஸ்டன் இழை என்று பெயர். அந்த டங்ஸ்டன் வால்வு என்று சொல்லுவார்கள், அது இல்லை. எனவே இன்றைக்கு டங்ஸ்டனை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் என்பது வேறு. ஆனால் அந்த உலோக பொருளை தோண்டி எடுப்பதால் அந்த மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்காப்பட்டியினுடைய பகுதியிலையும் நாயக்கர்பட்டி பகுதியிலையும் இருக்கிற 72 ஏரிகள் தூர்ந்து போகும். 72 ஏரிகள் மேலூர் பக்கத்திலே தூர்ந்து போகுமானால் அங்கே விவசாயம் என்ன ஆகும்? விவசாயத்தை பற்றி, அந்த மக்களை பற்றி கவலைப்படுகிறவர்கள் யாராவது அந்த முயற்சியை செய்வார்களா? யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒன்றிய அரசு அதை கையில் எடுத்தது. விவசாயிகள் போராடினார்கள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் போராடினார்கள். நீங்கள் போராட வேண்டாம், உங்களுக்காக போராட நான் இருக்கிறேன் என்று தமிழக முதலமைச்சர் நேற்றுக்கு முன்தினம் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்து டங்ஸ்டன் அந்த உலோகத்தை, அந்த சுரங்கத்திற்கான அனுமதியை ஒன்றிய அரசு தரக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த அவசரமான 2 நாள் சட்டமன்ற கூட்டமே அதற்காகத்தான் நடந்திருக்கிறது என்று கருதுகிறேன். இப்படி மக்களுக்காக நிற்கிற அரசாக, மக்களுக்காக பாடுபடுகிற அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது. எண்ணி பாருங்கள், நம்முடைய கட்சி தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 75 ஆண்டுகள் ஒரு கட்சி இந்த மண்ணில் தொடர்ந்து இருக்கிறதா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே, இந்தியா என்று பேசக்கூடாது, இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் இருக்கிறது, இந்தியாவிலே RSS, அதுதான் இப்போது பிஜேபி கூட இருக்கிறது. தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்து 75 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற ஒரே கட்சி திமுக கழகம் தான். அதற்கு பிறகுதான், அதற்கு அடுத்த நிலையில அதிமுக 50 ஆண்டுகளை தொட்டு இருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படியானால் திமுக உருவான காலத்தில் நம் நாட்டிலே வேறு கட்சியே இல்லையா? இருந்த கட்சிகள் இன்றைக்கு இல்லை. சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது ராஜாஜி அவர்களின் தலைமையில். அது தொடங்கப்பட்டது 54-இல். அந்த கட்சி இன்றைக்கு இல்லை. மாப்போசி அவர்கள் ஒரு கட்சி தொடங்கினார், அந்த கட்சி இல்லை. சீபா ஆதித்தனார் ஒரு கட்சி தொடங்கினார், நாம் தமிழர் கட்சி என்று. அது நல்ல நாம் தமிழர் கட்சி, இது அல்ல, நீங்கள் தவறாக கருதக்கூடாது. நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று தொடங்கினார், நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு இல்லை, இந்த கட்சி நாளைக்கு இருக்காது. எனவே அன்றைக்கு தோன்றிய கட்சிகள் எல்லாம் நிறைய இருந்தன. பல கட்சிகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன.
அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கும் திமுக கழகம் மட்டும்தான் என்பது தமிழ்நாட்டின் வரலாறு. நீங்கள் எண்ணி பார்க்கலாம், எல்லா கட்சிகளும் தங்களின் பெயர்களை மாற்றி இருக்கின்றன, கொடிகளை மாற்றி இருக்கின்றன, சின்னங்களை மாற்றி இருக்கின்றன. நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் வரலாற்றில் நினைத்து பார்த்தால் உண்மை என்பது புரியும். அதிமுக என்பது கூட தொடங்கும் போது அதிமுக, பிறகு அனைத்திந்திய அண்ணா திமுக என்று தங்கள் கட்சி பெயரை மாற்றிக் கொண்டார்கள். அவர்களின் சின்னம் எத்தனை முறை மாறி இருக்கிறது? இரட்டை இலைதான் அவர்களின் சின்னம் என்று எல்லா காலத்திலேயும் இல்லை. ஜெயலலிதா அம்மையாரும் ஜானகி அம்மையாரும் இருந்த போது ஒரு புறாவும் சேவலும் வந்தது. எனவே சின்னம் மாறி இருக்கிறது, கட்சியினுடைய பெயர் மாறி இருக்கிறது. அதை போல பல்வேறு கட்சிகளினுடைய பெயர்கள், கொடிகள், சின்னங்கள் மாறி இருக்கின்றன. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே பெயர், அதே கொடி, அதே சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது என்பது நம்முடைய வரலாற்று பெருமை. 75 ஆண்டுகளில் நீங்கள் எண்ணி பார்த்தால் திமுக கழகம் என்கிற பெயர் மாற்றப்படவில்லை, இருவண்ண கொடி மாற்றப்படவில்லை. 57 தேர்தலிலே வெற்றி பெற்று 62 நமக்கு வந்து சேர்ந்த உதயசூரியன் சின்னம் மாற்றப்படவில்லை. அதே பெயரில் இருக்கிறோம். ஆனால் பல இடையூறுகளை, பல நெருக்கடிகளை நாம் சந்தித்ததற்கு பிறகு மாறாமல் இருக்கிறோம். திமுக எந்த சிக்கலையும் சந்திக்கவில்லையா? யார் சொன்னார்கள்? அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் இறந்து போனார். எல்லோரும் சொன்னார்கள், அண்ணா இறந்து போனார், இனிமேல் கலைஞரால் காப்பாற்ற முடியாது என்று. அண்ணாவை தாண்டி திமுக கழகத்தை வளர்த்து காட்டினார். நீங்கள் கலைஞர் என்பவர் ஒரு தனி மனிதர் இல்லை, ஒரு அதிசயம். கலைஞரை போல ஒரு மனிதரை நாம் நம்முடைய காலகட்டத்தில் தேடுவது என்பதே மிக அரிது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், 94 வயது இந்த மண்ணில் அவர் வாழ்ந்தார். 83 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 94 வயதில் 83 ஆண்டுகள் பொது வாழ்க்கை. எத்தனை ஆண்டுகளாக அவர் பத்திரிகை ஆசிரியர்? 1942 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முரசொலி அச்சின் வடிவத்திலே வந்தது. அதற்கு முன்பே கையெழுத்துப்படி, அதற்கு முன்பு மாணவரேசன் என்கிற பத்திரிகை. 80 ஆண்டுகளாக பத்திரிகை ஆசிரியர். எத்தனை ஆண்டுகளாக திரைக்கதை ஆசிரியர்? 1947 அவர் கதை வசனம் எழுதிய முதல் படம் வந்தது. 2011 வரைக்கும் திரை வசனம் எழுதி கொண்டிருந்தார். ஏறத்தாழ 64 ஆண்டுகள் திரைக்கதை படத்தை எழுதியிருக்கிறார். வேறு முழு நேரமாக வேறு எந்த வேலையும் இல்லாமல் திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதியவர்கள் கூட கலைஞரை போல 74 படங்களுக்கு கதைவசனம் எழுதியதில்லை. இன்னமும் சொல்லுகிறேன் நண்பர்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறு நெஞ்சுக்கு நீதி 6 பாகத்தையும் நான் ஏறத்தாழ 17 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 16 அமர்வுகளில் பேசியிருக்கிறேன். மொத்தம் 4162 பக்கங்கள் தன் வாழ்க்கை வரலாறு மட்டும். 4162 பக்கங்களில் வாழ்க்கை வரலாறு எழுதியவர்கள் இந்தியாவிலேயே கிடையாது. அவர் 16 நாவல்களை எழுதியிருக்கிறார். 74 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். 54 தொகுதிகளாக அவரது உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதங்கள் மட்டும் இருக்கின்றன. எப்போது எழுதினார், எப்போது படித்தார், எப்போது தூங்கினார், எப்போது இந்த அரசாட்சியை நடத்தினார், ஒரு மனிதனால் இத்தனையும் செய்ய முடியுமா என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது. முழு நேர எழுத்தாளர்களால் கூட எழுத முடியாத அளவுக்கு முழு நேரம் அரசியலில் இருந்து கொண்டு 1000 எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டு அத்தனைக்கும் இடையில் அவர் அவ்வளவும் எழுதினார், தொடர்ந்து இருந்தார். எனவே அண்ணாவுக்கு பிறகு கலைஞரோடு கட்சி முடிந்து போய்விடும் என்று கருதினார்கள். கலைஞர் தொடர்ந்தார். கலைஞருக்கு பிறகு இனிமேல் யாரும் இல்லை என்றார்கள். வெற்றிடம் இருக்கிறது என்று ஒரு வெற்றான பொய்யை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து விட்டோம், அவருடைய ஜாதகத்தை பார்த்து விட்டோம், கட்டம் சரியில்லை, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னார்கள். சொன்னவர்களுக்கு ஜாதகமே இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் கட்டம் சரியில்லை என்றார்கள். நம் தலைவருக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னவர் ஒரு ஸ்கவுட் தேர்தலில் கூட இந்த நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இப்போதும் வெற்றி பெற்று 3 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். கலைஞருக்கு பிறகு நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் சொல்வதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, அவர்கள் சொல்வது போல பொய் விவரங்கள் அல்ல, உண்மையான புள்ளி விவரங்கள். எண்ணி பாருங்கள். 2019 அவர் சந்தித்த முதல் தேர்தல், கலைஞருக்கு பிறகு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் 2019. 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் இப்படி அடுத்த தேர்தல் பார்க்கலாம் என்கிறார்கள். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம். இடையில் வந்து 2021 தேர்தலிலே பெரும் வெற்றி பெற்றோம்.
இப்போது ஒருவர் சொல்கிறார், எகத்தாளமாக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பேசுகிறார்கள் என்று. இல்லை தம்பி, எகத்தாளமாக பேசவில்லை, யதார்த்தமாக பேசுகிறோம். 200 அல்ல, அதனையும் தாண்டி வெற்றி பெறப் போகிறது திமுக என்பது உண்மை. 200 தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறப் போகிறோம். ஏனென்றால் இது வெறும் இருமாப்பல்ல, வெறும் அசட்டுத்தனமான நம்பிக்கை அல்ல, உழைப்பின் மீது வைக்கிற நம்பிக்கை. நம்முடைய அரசும் கட்சியும் சேர்ந்து உழைக்கிற உழைப்பின் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையால் சொல்லுகிறோம். அறிஞர் அண்ணாவை இழந்தோம், தலைவர் கலைஞரை இழந்தோம். இருபெரும் தலைவர்களை இழந்ததற்கு பிறகும் கழகத்தை இழக்கவே இல்லை. மேலும் மேலும் வளர்ந்து நிற்கிறது. இன்னமும் சொல்கிறேன், நெருக்கடி நிலை காலத்தில் 1975 திமுக கழகம் சந்தித்த இந்த நெருக்கடியை வேறு எந்த கட்சியாவது இந்த நாட்டிலே சந்தித்திருக்கிறதா? அதற்கு பிறகு இந்த கட்சி இருக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லாதிருந்த போது அந்த நெருக்கடிகளை சந்தித்தோம். 13 ஆண்டு கால ஆட்சியில் இல்லாமல் இருந்தோம். அதற்கு பிறகு மறுபடியும் ஆட்சிக்கு வந்து சேர்ந்தோம். இன்றைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கோடு இருக்கிறோம். தேர்தலிலேயும் நாம் வெற்றியையும் பார்க்கிறோம், தோல்வியையும் பார்த்திருக்கிறோம். முழுக்க 2004 தேர்தலில் 2024 முழுமையாக வெற்றி பெற்றோம். 2001 2014 1991 பிறகும் நாம் முழுமையாக 2014 முழுமையாக தோல்வி அடைந்தோம். ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் திமுகவின் மீது பழி சுமத்தி, அப்போதுதான் நானெல்லாம் திமுக இல்லை, முழுமையாக சொன்னால் விடுதலை புலிகளின் ஆதரவாளராக இருந்தவர். அவர்கள் யாரையாவது தாக்குவதென்றால் ஐயா நெடுமாறனோடு நான் இருந்தேன், நெடுமாறன் அவர்களை என்னை வைகோவை தாக்கி இருக்க வேண்டும். திட்டமிட்டு திமுகவை தாக்கினார்கள். திட்டமிட்டு திமுக தான் ராஜீவ்காந்தியை கொண்டது என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு என்ன ஆயிற்று? 91 தேர்தலிலே நாம் சந்தித்தது மிகப்பெரிய தோல்விதான். தலைவர் கலைஞரினுடைய கப்பலை தவிர வேறு எந்த கப்பலும், அவருடைய கப்பல் மட்டும்தான் துறைமுகத்திலே கரையேறிற்று. மற்ற எல்லா இடங்களிலும் தோற்றோம். காளிமுத்து அவர்கள் கடலாடிகளை போட்டியிட்டார். அப்போது காளிமுத்துவுக்காக பேசிய போது தலைவர் கலைஞர் சொன்னார், தம்பி நீ கடலாடி வா, நான் துறைமுகத்திலே காத்திருக்கிறேன் என்றார். அந்த தொகுதி கடலாடி, கலைஞர் போட்டியிட்டது துறைமுகம். அவருக்கு இருக்கிற அந்த சொல்லின் அழகு யாருக்கு அத்தனை எளிதாய் வந்து விடா. தம்பி காளிமுத்து நீ கடலாடி வா, நான் துறைமுகத்திலே காத்திருக்கிறேன் என்றார். அவர் மட்டும்தான் துறைமுகத்திலே இருந்தார். கலைஞர் அவர்களினுடைய சொல் ஆற்றல், அவருடைய அந்த நுட்பமான அறிவு, உடனடியாக விடை சொல்லுகிற அந்த ஆளுமையை நாம் பார்க்க முடியாது. ஐயா நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் கல்வி அதிகாரியாக இருந்தவர், தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களை அழைத்துக் கொண்டு மாடிப்படியிலே இறங்குகிற போதும், இன்னொரு படி வருகிற போதும் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் கலைஞரை பார்த்து ஐயா படி படி என்று சொல்லுகிறார். ஒரு படி வருகிறது, நீங்கள் தடுமாறிவிடப் போகிறீர்கள் என்று படி படி என்று சொல்லுகிறார். கலைஞர் திரும்ப சொன்னார், இதை எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யாராவது சொல்லியிருந்தால் படித்திருப்பேன், அப்போது யாரும் சொல்லவில்லையே, இப்போது இந்த வயதில் நீங்கள் என்னை படி படி என்கிறீர்கள். 96வது ஆண்டு ஒன்றிய அரசிலே அடுத்த பிரதமர் யார் என்கிற குழப்பம் வந்தது. மேற்கு வங்கத்தினுடைய ஜோதி பாசுவா இல்லை நம்முடைய தலைவரா என்று பேச்சு வந்த போது, நீங்கள் அப்படி பிரதமர் ஆவதற்கு நீங்கள் இசைவு தருவீர்களா என்று நண்பர்கள் கேட்டார்கள், பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அதற்கு கலைஞர் ஒரே ஒரு விடைதான் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் என்றார். என் உயரம் தன் உயரத்தை தான் அறிந்தவனை விட வேறு ஞானி யாரும் இல்லை. எனக்கு தமிழ்நாடு தான். அது மட்டுமல்ல, கலைவாணர் அரங்கத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வருகிறார். கூடவே ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் வருகிறார்கள். நாற்காலிகள் இப்படி போடப்பட்டிருக்கின்றன. இவர் இந்த ஓரத்தில் இருக்கிற நாற்காலியிலே உட்காருகிறார். அப்போது ஆற்காடு அவர்கள் சொல்லுகிறார், அண்ணா அப்படி சென்ட்ரலா உட்காருங்க, சென்டர்ல உட்காருங்கிறார். அதற்கு கலைஞர் சொன்னார், இல்லை நான் ஸ்டேட்லயே இருக்கேன். அவர் அந்த நிமிடம், அண்ணா நீங்க சென்ட்ரல்ல உட்காருங்கிறார், இல்லை நான் ஸ்டேட்லயே இருக்கேன் பாருங்க. எந்த நேரமும் எப்போதும் அதனை சொல்லுகிற போது அவருக்கு இருக்கிற ஆற்றல், ஐயாவை பற்றிய அவதூறுகளை எதிரிகள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் முதல் நாள் தான் பேசிக்கொண்டிருந்தேன். அன்று இரவு ஒரு மோசமான வதந்தி. நான் அடுத்த நாள் காலையிலே கோபாலபுரத்துக்கு போகிறேன். மேலே இருந்து மாடியிலே அந்த சக்கர நாற்காலியில இறங்குகிறார். இறங்கியவுடன் என்னை பார்த்தவுடன் அவர் கேட்ட கேள்வி இதுதான், உனக்குமா சந்தேகம் வந்துருச்சுன்னு கேட்டார். நேற்று தானே பேசிட்டு போனேன், உனக்குமா சந்தேகம் வந்துருச்சுன்னு கேட்டார். அவரோடு காரில் பயணம் செய்தேன். அப்போது ஒரு புகழ்பெற்ற ஒருவர் அவரிடத்துல இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஐயா நல்லா இருக்கீங்கல்ல.
அதுக்கு கலைஞர் சொன்ன பதில், நான் யார் என்று சொல்லாமல் சொல்லுகிறேன். கலைஞர் சொன்ன பதில், நல்லா இருக்கிறேன், நீ ஒன்றும் அவசரப்பட்டு இரங்கல் செய்தி கொடுத்துடலையான்னு. அவரு எல்லோரை பற்றியும் நீ ஒன்றும் அவசரப்பட்டு இரங்கல் செய்தியெல்லாம் கொடுத்துடலையேன்னு கேட்டார். பிறகு நான் பெயரை சொல்லி சொல்கிறேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆளுநராக இருக்கிற இல கணேசன் அவர்கள் அறிவாலயத்தில் ஐயா கூட நான் அமர்ந்திருந்தேன். சண்முகநாதன் அவர்கள் தொலைபேசியை கொடுத்து, ஐயாட்ட சொல்லுங்க இல கணேசன் பேசுறாருன்னு. ஐயா இல கணேசன் கூடு அப்படின்னு சொல்லி வாங்கி பேசினார். அவர் என்ன சொன்னார் என்றால், இப்படி உங்களை பற்றி ஒரு புரளியை கிளப்பி விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், இது நல்லதில்லை, ஆனாலும் கவலைப்படாதீர்கள், இப்படி புரளி வந்து கொண்டே இருந்தால் அது உங்கள் ஆயுளை நீட்டிக்கும்னு சொன்னார். அது கலைஞர் சொன்னார், அதுவும் நல்லதில்லை என்றார். அடுத்த நிமிடம் அவர் சொன்னது, இப்படி புரளியை கிளப்பி விடுவது நல்லதில்லை, ஆனாலும் உங்கள் ஆயுள் நீடிக்கும் என்றார், அதுவும் நல்லதில்லை. ஒரு அளவுக்கு தான் ஐயா பெரியார் இடத்துல நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொன்ன போது பெரியார் கேட்பாராம், சரி யாரு கஷ்டப்படுறது, நீ வாழ்த்திட்டு போயிடுவ, 100 ஆண்டு காலம் வாழ்ந்து யாரு கஷ்டப்படுறதுன்னு கேட்பார். எப்போதும் எதையும் மிக கூர்மையாக ஏற்றுக்கொண்டு விடை சொல்லுகிற ஆற்றல் உடையவராக நம்முடைய தலைவர் கலைஞரினுடைய பிள்ளையாக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் உண்மையாக அவரை எண்ணி பார்க்கிறேன். அவரை பெரியார் மாதிரி என்று சொல்கிறார்கள், இல்லை, இன்றைக்கு அவருடைய கனிவு, அவருடைய நிதானம், மறுபடியும் ஒரு அண்ணாவை நாம் பெற்றிருக்கிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. எந்த ஒன்றும் பாராட்டில் அவரிடத்தில் இருக்கிற நிதானம், அவரிடத்தில் இருக்கிற புன்னகை, எதிரிகளிடத்திலேயே அவர் காட்டுகிற அந்த அன்பு, நீங்கள் எண்ணி பாருங்கள். நமக்கு இருக்கிற பெருந்தமையும் அவர்களுக்கு இருக்கிற வெறுப்புணர்ச்சியையும் எண்ணி பாருங்கள். 1945 தொடங்கப்பட்டது சென்னையிலே திரைப்பட கல்லூரி. 2006 அதனுடைய பெயரை எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி என்று மாற்றியவர் கலைஞர் தான். நீங்கள் யாருடைய பெயரை யார் வைத்தார் என்று பாருங்கள். அதை போலவே இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அம்மா உணவகத்தை எடுத்து விடுவது அத்தனை கடினமானதா? எத்தனை பேர்களை திருவாரூரில் இருக்கிற திரு கலைஞர் கருணாநிதி கல்லூரியை அவர்கள் வந்தவுடனே திருவிகா கல்லூரி என்று மாற்றினார்கள். ஒன்றும் பிள்ளை இல்லை, நாம் ஒன்றும் திருவிகாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைத்திருந்தால் மிக எளிமையாக அம்மா உணவகம் என்பதை கலைஞர் உணவகம் என்று, தளபதி உணவகம் என்று மாற்றினால் கூட சிக்கல் வரலாம். அம்மா உணவகம் என்பதை அண்ணா உணவகம் என்று மாற்றியிருந்தால் அதிமுக காரனை எதிர்க்க முடியாது. கடைசி வரைக்கும் இல்லை, அம்மா உணவகம் என்றே இருக்கட்டும் என்று சொன்ன பெருந்தன்மை தான் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பெருந்தன்மை தான் அரசியலில் நாம் எதிர் அரசியல் செய்கிறோமே தவிர பகை அரசியல் செய்யவில்லை. ஒரு நாளும் நாம் யாரையும் இழிவாக பேசுகிற ஒரு பண்பாடு உடையவர்களாக இல்லை. நாம் எப்போதும் பெருந்தன்மையோடு இருக்கிறோம் என்பதற்கு தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்று சொன்னால், நம்முடைய அன்பிற்கினிய உதயநிதி அவர்கள் அடுத்த தலைமுறையை எடுத்து செல்லுகிற பாங்கு மேலும் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. இந்த திமுக கழகம் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழும். திமுகவுக்கு கிடைத்ததை போல, நான் உண்மையாக சொல்லுகிறேன், உலகத்திலேயே திமுகவுக்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. தங்கள் சொந்த காசில் கட்சிக்காக பாடுபடுகிறவனாக இருந்துதான் இந்த கட்சியை தொண்டர்கள் வளர்த்தார்கள். தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை விட இந்த கட்சிக்கு தான் வாழையென தலைவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதிரிகளுக்கெல்லாம் எது கடினமாக இருக்கிறது என்றால், எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவா அல்லது ஆர்.எம். வீரப்பன் அவர்களா அல்லது ஜானகியம்மையாரா என்று சண்டை நடந்தது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் நடந்த சண்டை இன்று வரைக்கும் ஓயவில்லை. இப்போது அதிமுக 4ஆக இருக்கிறது. 4 பேரையும் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று 5ஆவதாக இருக்கிற சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எண்ணி பாருங்கள், கலைஞருக்கு பிறகு யார் தலைவர் என்பதிலே ஒரு சிறு பிசிறாவது, பிசிறு என்று சொல்லி கவனமாகத்தான் பயன்படுத்துகிறேன், எந்த பிசிறாவது கட்சியில வந்ததுண்டா? என்றைக்காவது யாராவது மாற்றி சொன்னதுண்டா? எனவே இன்றைக்கும் அவர் தலைவர் முதலமைச்சர் என்றார், துணை முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் கட்சிக்குள் எங்காவது பிரச்சனை வந்ததா? அவர் எப்படி துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று என்னிடத்தில் நிருபர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், அது கட்சி பிரச்சனை. ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற உரிமை கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் ரொம்பவும் இதுக்காக கவலைப்பட்டு உடம்பு கெட்டு போய்விட போகிறது? எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த நாட்டில் கட்சியில் மட்டுமல்ல, மக்களும் உதயநிதி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உதயநிதிக்கு பாராட்டு விழா நடத்துகிறீர்களே என்று கேட்கிறார்கள். உதயநிதிக்கு பாராட்டு விழா நடத்துவதுதான் உன் கண்களுக்கு தெரிகிறது தவிர, வெள்ளம் வந்த போது கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் மக்களோடு நின்ற உதயநிதியை உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா?
என்றைக்காவது எப்போதாவது மக்களின் பிரச்சனையிலே இருந்து அவர் பின்வாங்கி இருக்கிறாரா? எனவே இந்த வாழையடி வாழையென வருகிற தலைவர்களும் தொண்டர்களுமாக நம்முடைய கட்சி, இந்த கட்சியினுடைய பணி இன்னமும் கூடுதலாக போகிற நேரம்தான் 2025. நாம் வெற்றியை பெற்றுவிடுவோம் என்பது உறுதியாக இருந்தாலும் வெற்றி பெற்றுவிடுவோம் என்கிற மிதப்பில் நாம் இருந்துவிடக் கூடாது. வேலை செய்ய வேண்டிய கடமை அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் முன்னணி தலைவர்களுக்கும் மட்டுமில்லை, நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும் இந்த பொதுக்கூட்டம் என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பணியாற்றுவோம், தொடர்ந்து கொள்கைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வோம், தொடர்ந்து மக்களுக்காக கட்சி நடத்துவோம். இன்றைக்கும் என்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த மண்ணில் நிலையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.